Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I'm really excited to be in this place. Do you know where I am? I am in the island of Patmos. நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இப்பொழுது இருக்கிற இடம் பத்மு தீவிலே நான் இப்பொழுது இருக்கிறேன். You know, the green door behind me is the entrance to the cave where Apostle John spent 18 months on this cave. எனக்கு பின்பதாக இப்பொழுது நீங்கள் ஒரு கல்லறையை பார்க்கிறீர்களே, அது யாருடைய கல்லறை என்று உங்களுக்கு தெரியுமா? தூய யோவானுடைய கல்லறை. அதன் வழியாய் போனால் அந்த குகைக்குள்ளாக செல்ல முடியும். About roughly 1900 years ago, this was a rugged place. This is the place where they banished worst criminals, and Apostle John was a political prisoner. He was here for the word of God. 1900 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடமானது மிக கொடூரமான மனிதர்களை தண்டனைக்குட்படுத்தும்படியாக இங்கே கொண்டு வந்து சிறையாக வைப்பார்கள். இந்த இடத்திலே தான் தூய யோவானானவரை நாடு கடத்தி இங்கே வைத்திருந்தார்கள். இப்பொழுது நான் இங்கிருந்து உங்களுக்கு செய்தியை அறிவிக்க இருக்கிறேன். Just want to read few verses from the book of Revelation, chapter 1. Chapter Revelation, this is the unveiling of Jesus Christ. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சில அதிகாரங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வெளிப்படுத்தலின் விசேஷம் 1ஆம் அதிகாரம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளியாக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. You know, here we see in this book the presentations of things that are going to happen in the future. இங்கே நிகழ்த்தப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் எதிர்காலத்திலே குறிப்பிடுகிறதாக காரியங்களாய் அமைந்திருக்கிறது. You know, here we see events leading up to the coming of the Lord Jesus Christ. In Acts chapter 1 and verse 11, it says, you know, the disciples went, and before their eyes, the Lord Jesus was taken up into heaven. இந்த இடத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம் ஏறுகிற அந்த சூழ்நிலையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அங்கே ஆண்டவராகிய இயேசு பரம் ஏறின பொழுது சீஷர்களுக்குள்ளாக பேசின சில காரியங்கள். Two men dressed in white apparel, they said to the disciples, 2 தேவனுடைய மனிதர்கள் வந்து வெள்ளங்கே தரித்தவர்களாய் அவர்களுக்கு முன்பதாக நின்று சீஷருடனே கூட பேசினார்கள். the same Jesus whom you see go up into heaven will return in the same manner. We are living in those days. You know, verse 1 of Revelation chapter 1 says, the revelation of Jesus Christ, which God gave him to show his servants things which must shortly take place, and he sent and signified it by his angel to his servant John. அங்கே சொல்லப்பட்டது என்னவென்றால், உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அப்படியே அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். வெளிப்படுத்தினல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். Here we see shortly. This word shortly actually means in Greek quickly and suddenly. What really it means, when it happens, is going to happen quickly and suddenly. இந்த வசனம் இங்கே என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது என்றால், மிக விரைவாக துரிதமாக இந்த காரியங்கள் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகையானது சம்பவிக்கும் என்பதாக. And we see God uses the assistance of angel, you know, for John. இங்கே நாம் பார்க்கிறோம், தம்முடைய பணிவிட ஆவிகளாகிய தேவ தூதர்களை யோவானுக்கென்று இங்கே அவர் பயன்படுத்துகிறார். That's what we see in verse 1. Here we see many visions. John is
You know, and in the book of Revelation, John's senses are being bombarded with sights and sounds of what he is seeing all around him. வெளிப்படுத்தினல் விசேஷத்திலே தூய யோவானுடைய வாழ்க்கையில் அந்த தீவிலே அவருக்கு என்னென்ன காரியங்கள் நேர்ந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் தரிசனங்களையும் தேவனுடைய சத்தங்களையும் கேட்கிறார். அதன் மூலமாக அவர் மெய் சிலிர்த்து தேவனை தரிசிக்கிறவராய் காணப்படுகிறார். You know, here we see in verse 3, it says, "Blessed is he who reads, those who hear the words of this prophecy and keep those things which are written in it, for time is near." வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. It's saying here the words of this prophecy. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. You know, blessed is what it says. You know, blessed in 7 places. There are 7 beatitudes in the book of Revelation. We see first one in verse 3. இந்த 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 7 நன்றி உரைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு நன்றி உரைதான் இந்த 3ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Second one we see in Revelation chapter 14:13. It says, "Right, blessed are the dead which die in the Lord from henceforth." இரண்டாவதாக 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டெழுந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடனே கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. Third one we see in Revelation chapter 16 and verse 15. "Blessed is he that watcheth and keepeth his garment." மூன்றாவது ஆசீர்வாதமானது 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். Revelation chapter 19 and verse 9. "Blessed are they which are called unto the marriage supper of the Lamb." வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி ஆனவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். Revelation 20 verse 6. "Blessed and holy is he that hath part in the first resurrection." வெளிப்படுத்தலின் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியருமாய் இருந்து அவருடனே கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். Finally, and we see, and this is the Revelation chapter 22 and verse 7. "Blessed is he that keepeth the sayings of the prophecy of this book." கடைசி ஆசீர்வாதமாக வெளிப்படுத்தலின் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். Revelation 22 and verse 14. "Blessed are they that do his commandments, they may have right to the tree of life and may enter in through the gate into the city." வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். You know, the book of Revelation starts with a blessing and ends with a blessing. வெளிப்படுத்தல் விசேஷமானது ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தோடு கூட முடிகிறது. And this book is prophetic. Verse 4, he says to the 7 churches, he dictates 7 letters to the 7 churches. These were little churches. வசனம் 4 இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. 7 சபைகளுக்கு கடிதங்களை இங்கே எழுப்புகிறார்கள். அந்த 7 சபைகளும் உண்மையான சபைகளாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Jesus told John to write these letters. We see
In verse 4, இயேசுவானவர் தூய யோவானுக்கு சொல்லுகிறார், இந்த கடிதங்களை சபைக்கு நீ எழுது என்பதாக. John, to the 7 churches which are in Asia, grace to you and peace from him who is, who was and who is to come, and from the 7 spirits who are before his throne, and from Jesus Christ, the faithful witness, the firstborn from the dead, the ruler over the kings of the earth, to him who loved us and washed us from our sins in his own blood. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளிலும் 5ஆம் வசனம், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Here we see, this is what we see here. He is asking John to write to the 7 churches in Asia. ஆசியாவில் இருக்கிறதான 7 சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு தூய யோவானிடத்தில் சொல்லுகிறார் 7 கடிதங்களை எழுதும்படியாக. You know, here we see 7 speaks of completeness. Number 7 is found more than 50 times in the book of Revelation. It speaks of perfection. இங்கே 7 காரியங்களை குறித்து குறிப்பாக பேசப்படுகிறது. 7 என்று சொல்லும் பொழுது அது பரிபூர்ணமாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். And also we see 7 virtues of the Spirit that we see in Isaiah chapter 11 and verse 2. And the Spirit of the Lord rest upon you, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, Spirit of knowledge and of the fear of the Lord. அது மாத்திரமல்ல, 7 ஆவியின் நற்பண்புகளை குறித்து நாம் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். And here we see he is talking about that he went to the cross. அதன் மூலமாக இங்கே ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், சிலுவைக்கு போகிறதை குறித்து இங்கே சொல்லுகிறார். And verse 6 we see, and he made us kings and priests unto God and his Father. To him be glory and dominion forever and ever. Amen. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லி இந்த 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். What it says is that we share in the privileges and responsibilities being heirs of God. தேவனுடைய சந்ததிகளாய் இருப்பது நிமித்தமாக நமக்கு இருக்கிற பொறுப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையிலும் நாம் உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். Just priestly activity of the people, we make God known to men. ராஜரீக ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக இதிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Peter chapter 2 and verse 9, but you are a chosen generation, a royal priesthood, a holy nation, a peculiar people, that you should show forth the praises of him who hath called us out of darkness into his marvelous light. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். You know, verse 7 it says, behold in the clouds, and every eye shall see him, and they also which pierced him, all the kindred of the earth shall wail because of him. Even so, amen. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். What is saying? Behold, look and watch. வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் பார்ப்போம் என்ன காரியங்கள் சம்பவிக்கிறது என்று. You know, the second coming of the Lord is in 2 phases. The first phase is the rapture,
but he will not come to earth, but he will receive the saints. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை. ரகசிய வருகையில் ஆண்டவராக இயேசு பூமிக்கு வர மாட்டார். அவர் வானத்திலே தம்முடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பார். And the second coming is where he will physically come onto the Mount of Olives with the saints. That's what Bible speaks about. Hebrews 12 and verse 1. Therefore, where we are surrounded by great cloud of witnesses. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பகிரங்க வருகையாக அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வருகை அவர் ஒலிவ மலையிலே இறங்கி வருகிறவராய் காணப்படுவார். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க என்று சொல்லி அவரை சுற்றிலும் அவருடைய பரிசுத்தவான்களுடனே கூட அவர் வருகிறார். Same thing we see in 1 Thessalonians chapter 3 and verse 12 and 13, and also we see that in Daniel chapter 7 verses 13 and 14. It says, every eye will see him. Matthew 24:27 says, for as the light cometh out of the east and shineth even unto the west, so shall the coming of the Son of Man be. அதைத்தான் நாம் 1 தெசலோனிக்கேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கண்கள் யாவும் அவரை காணும் என்று தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்திலும் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்பதாக. Second coming is not going to be a secret one. It's not going to be in obscurity. Every eye will see him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ஏதோ யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது அல்ல, எல்லோருமே பார்க்கத்தக்கதாக அது இருக்கும். பிரியமானவர்களே, every eye will see, because we have technology today, we can see anything happening anywhere, எல்லோருடைய கண்களும் காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. உலகத்திலே எந்த காரியங்கள் எங்கே நடந்தாலும் உடனே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. And we are living in the last days. I am Alpha, verse 8, I am Alpha and Omega, the beginning and the ending, saith the Lord, which is, which was, and which is to come, the Almighty. இன்றைக்கு நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். Alpha and Omega, and the beginning and ending, saith the Lord, which is, which was, and which is to come, the Almighty. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், இருந்தவரும் இருக்கிறவருமாய் இருக்கிறேன். நான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். The great tribulation, will be upon us, and that's what's completely described for us from chapter 6 to chapter 18. God informs us well in advance, As Christians, we have the information. தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் முன்பதாகவே அறிவிக்கிறார், இந்த பூமியிலே மகா உபத்திரவத்தின் காலம் வரும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். அதிலே தேவன் தம்முடையவர்களுக்கு முன்பதாகவே காரியங்களை அறிவிக்கிறார். Here John, says in verse 10, I was in the Spirit on the Lord's day. Actually, he was caught up in the Spirit. He was transported. And this is what I'm saying. I'm Alpha and Omega, the first and the last. What thou seest, write in a book and send it to the 7 churches which are in Asia, and to Ephesus, and to Smyrna, and to Pergamos, and Thyatira, and Sardis, and unto Philadelphia, and to Laodicea. தூய யோவானானவர் இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவர் ஆவிக்குள்ளாகி தேவனோடு கூட இருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அங்கே இயேசு அவரை பார்த்து சொல்கிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு,
திரியா, சர்த்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று அந்த வசனம் விளம்பினது. He keeps telling him to write to these 7 churches. அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த 7 சபைகளுக்கு இந்த கடிதங்களை எழுதும்படியாக. The message we find here is not only for the 7 churches. They are relevant to us today. We need to read it and we need to apply it in our lives. In 7 churches, we see the condition of the churches today. இந்த 7 கடிதங்களும் இந்த 7 சபைகளுக்கு மாத்திரம் அல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த 7 சபைகளின் நிலையை குறித்து அன்றைக்கு அவர் எழுதினார். இன்றைக்கு நம்முடைய நிலையை நாம் பரிசோதித்து ஆராய்ந்து நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி பரிசோதித்து ஆராய வேண்டியதாக இருக்கிறது. For 2 churches, he has got no complaints, but he's got complaints about 5 churches. The 2 churches that he has no complaints about are, the church in Smyrna and church in Philadelphia. இங்கே 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7லே 2 சபைகளை குறித்து எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் காணப்படவில்லை. அது எந்த சபை என்றால் சிமர்னாவும் பிலதெல்பியா என்கின்ற இந்த 2 சபைகளை குறித்து எந்த குற்றச்சாட்டும் இல்லை. மீதம் இருக்கக்கூடிய 5 சபைகள் மீதுதான் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. So whatever we see in this, what is written to each church, and I've done in my next program about the church in Ephesus, you can listen to that. It is very important as we Christians take note of what God is saying to us through His Word. எழுதப்பட்ட 7 சபைகளுக்கும் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று. என்னுடைய அடுத்த நிகழ்ச்சியிலே நான் எபேசு சபையை குறித்து பேசுவேன். அதிலே நாம் இன்னும் சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இந்த சபைகளுக்கு என்ன சொல்லியிருக்குது என்பதை குறித்து நாம் கேட்டு அதன்படி நம்மை திருத்திக் கொள்வது நமக்கு நலமாக இருக்கும். The coming of the Lord Jesus is closer. So we need to be careful. We need to walk carefully. That's what he is saying. He is going to come soon. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய நடைகளை நாம் சீர்தூக்கி பார்த்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We're going to close with prayer. நாம் ஜெபம் செய்து முடிப்போம். If you do not know Lord Jesus Christ as your Savior, you cannot make it to heaven. If you know Him, if you've gone away from Him, you need to come back to Him. Just want to lead you in a prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒருவேளை தெரியாது என்றால் இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டுமாக மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Please repeat this after. நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் பிரியமானவர்களே. Heavenly Father, come to you in the name of your Son Jesus. Thank you for sending your Son. Thank you, Lord Jesus, dying for me on the cross of Calvary. You took my sins and sickness. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். மிகவும் நன்றி ஆண்டவரே. உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக பாவ சாயலை இந்த பூமிக்கு எங்களுக்காக அனுப்பி எங்களுடைய பாவத்தை சுமந்திருக்கும் தேவாட்டுக்குட்டியாக நீர் அனுப்பினதற்காக உம்முடைய குமாரனாகிய இயேசுவை நாங்கள் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறோம். Cleanse me with your precious blood. I repent of my sins. I invite you into my life. I receive you as the Lord and Savior. In Jesus' mighty name. நான் ஒரு பாவி என்று உணர்கிறேன். என் பாவத்திலிருந்து நான் இப்போது மனம் திரும்புகிறேன். இயேசுவே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையும் ரட்சிப்பையும் தாரும். உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். I'm really excited to be with you and to share with you, from the cave where Apostle John. நான் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உணர்கிறேன். ஏனென்றால் அப்போஸ்தலர் யோவான் இருந்த இந்த குகைக்கு பக்கத்திலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே got the revelation, and that's how we have the book of Revelation. I'm really excited and to be here, and may God bless you.
See you in the next program. தூய யோவான் அவர்கள் இங்கிருந்து தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே இடத்துல நின்று இந்த புஸ்தகத்தை குறித்து நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை நான் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.